மணி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே காத்த போரும் சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிருமா மீன்பதியை தீட்டிருமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்த உண்டு சொன்னது யாரே அது மன்னவன் பேரே அந்த வானத்தை போல மனப்படைத்த மன்னவனே மணி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே போல மனப்படைத்த மன்னவனே மணி துளிய போல குணம் படைத்த தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்த உண்டு சொன்னது யாரே அது மன்னவன் பேரே அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே மணி துளிய போல குணம் படைத்த தென்னவனே
கேட்டிருப்ப இன்பம் தெளிவு நிறை ஒளி மனுஷன் வந்த உச்சம் என்ற பாடலை வேண்டும் அதற்கு கொட்டு அசை தூக்கரவை நம் தர நான் இணைந்து ரவிய பெறாளர் குறைவுக்கு துணையும் மாறுபட்ட காணவரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சியில் எடுத்துக்கொள்ள வரி ஏற்றப்படும் வரிக்கு தேட்டு ஒரு இணைந்து கலை என்ற கடலுக்கு கரண்ட தமிழாய் நிலைவுண்டு அறிவியல் நிகழ்ந்த தமிழாய் விளையுச்சி ஒளியின நோட்ட தமிழாய் குறிச்சி முள்ளே வருத மெய்யல் பாடை விழுத்துக்கு முறித்தான எழுத்து சொல்லி சொல்லி ஆப்பு அந்நிய கலக்கிறதற்குரிய இயலிச நாடகம் முத்தமிழை உரையோடு அவற்று வாழ வெண்பா ஆசிரியப்பா கலைப்பா வச்சிப்பா அருள் பைவகை பாடல்களுக்கு உண்டான பார்ப்புடைய தேவனி அகாரம் உகாரம் மகாரண வரைக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தில் குளமாய் வரவேற்கப்பட்டு என் மனதில் தந்து ஒளியாய் மணியாய் வழங்கு சுடர வேண்டும் வரம் திருவிழன் புகழே குன்றுதோராடும் புகழா மாயின் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ்படுகிறேன் சரணம் 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 மிருகப்பெருமானை வணங்கிவிட்டு இவர் இந்த வேலையிலே வள்ளியார் நடித்து நம்மை தான் பயிர்த்து கொண்டிருக்கும் அருமை நந்தினி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கௌரவப்படுத்தி ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கடை குடும்பத்தின் சார்பாகவும் சிறப்பான விடமாக இவன் விடுந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றியோட வணக்கம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல
கொடுத்திருக்கான் என்று சொல்லி கணபதியை வணங்கிவிட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் என்று நான் நினைக்கிறேன். கணபதி வணங்குவோமா? என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. நாடகம் பார்க்க ஒரு கை தட்டி ஒரு ஆரவாரமா ஒரு உற்சாகமா இருக்கணும். இசையில் மயங்கி இருக்கிறார்கள். மயங்கா படுத்துறது. ஆமா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? சந்தனமும் ஜல்பாரதி நீரி தவழ்ந்திடும் சத்தியவேதமுறை தனி வாழ்விக்கும் தாய் ஓதர்களுடைய செங்கடி செப்பிலே செவ்வாட பொழுகின்ற சம்பவட முத்துவடிவை கந்தனை கடவுளி தந்தையை வாழ்வித்த
கற்கடி இன்ப வடிவை காட்சியை மழகையும் கதிரவ ஒளியையும் கலைஞர் வேண்டிய சிந்தனை சோழையை தெஞ்சலாய் உதவியோட நிறுவன சிறப்போடைய சிவனாரி துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மையே ஆதி சிவன் பாதி உன்னை போற்றி புகழ்ந்து வணங்கினமா போற்றி போற்றி இந்த அம்பாளை வணங்கி விட்டு விஷயத்தை பார்ப்போம். கருணை நன்றி. குறிஞ்சி முல்லை மரத்து மீது மாலையை விளக்கில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி நம்பி தலைவனுக்கு வளர்ப்புகளை பிறந்து சீரோடு சிறப்போடு வளர்ந்து வாழ்ந்து விட்டேன். என் உடன்பிறவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. 7 ஆண் பிள்ளைகள் இருந்துமே என்னை மாதிரி பெண் குழந்தைகள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளி கிழங்கு தோன்றிருக்கப்பட்ட பள்ளத்திலிருந்து எடுத்து ரொம்ப செல்லம் வளர்த்து வராங்க. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு திரை விதைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பதாக அப்பாவுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோமே. காட்டுக்கு காவலுக்கு போறீங்கல்ல, போறதெல்லாம் சரி. எப்போதும் நம்பிராஜன் காவலுக்கு மகளை தானே அனுப்பிவிடுவாரு. அதுல என்ன சந்தேகம் தாங்களுக்கு? இந்த ஊர்ல மட்டும் பேத்தி அனுப்பிவிடுறாரு. நான் போறேன். வள்ளிநாயகம் இங்க வாங்க, கோவப்படாம வாங்க. பெரிய சிவாஜி கணேசன் நினைப்பு வாங்க. தாங்கள் என்னை பார்த்து நம்பிராஜன் பேத்தி என்று ஏன் அவசரம் பேசுகிறீர்கள்? நான் கோபமாக இருக்கிறேன். தாங்கள் எதுவும் பேச வேண்டாம். தாங்கள் என்னை புண்படுத்தி என் மனதிற்கு வலிக்கிறது. மருந்து போட்டால் அப்புறம் சொல்லிட்டே இருக்கேன். எதனால அப்படி சொன்னேன்? என்ன காரணம்? ஏன் சொன்னீங்க? சின்ன குழந்தையா இருக்கிய, மகன்னு சொன்னா வயசு கூட இருக்குமா, இது பேத்தி நேரத்துல இருக்குன்னு அதுக்காக சொன்னேன். தாங்கள் இதற்கு முன்பாக நம்பிராஜன் பேத்தி என்று ஏக அவசரம் பேசுகிறீர்களே, என் செவியார கேட்டேனே. எங்க சின்ன குழந்தையா இருக்கும் பேத்தின்னு சொன்னேன்.
உங்களுக்கு அப்படிதான் தெரியும். தாய் தந்தையர்கள் கண்ணுக்கு குழந்தைகள் எப்பவுமே வளரவே மாட்டாங்க. இன்னும் நான் 15 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இப்படியே தான் தெரியும். கவலைப்பட. அதனால நாங்க சேர்ந்து கண்டுக்கிறதுமா காவலுக்கு போறோம். காவலுக்கு போறதுக்கு முன்பாக மனசுல ஒருத்தர் இன்னைக்கு இல்ல நேற்று இல்ல ரொம்ப நாளாவே மனசார நினைச்சு. ரொம்ப நாளா யார நினைச்சிருக்கியா? யார் தெரியுமா? யாரு சொல்லவா? சொல்லுங்க. எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் தான் மனசுல. என்ன பெரிய புதுசா சொல்லிட்டியா? நீங்க மட்டுமா வணங்குறியா? நீங்க மட்டுமா நினைச்சிருக்கியா? இங்க உட்கார்ந்து இருக்க நாங்களும் பிறந்ததுல இருந்து முருகாட்டு தான் இருக்கோம். அப்போ 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 ஏன் மகளே? நீங்க எல்லாம் நினைச்சிருக்க நினைப்பு வேற, நான் நினைச்சிருக்க நினைப்பு வேற. வேற என்ன? நீங்க எல்லாருமே வந்து பக்தி மயக்கத்தில் இருக்கீங்க. ஆனா நான் அப்படியா? அப்புறம் சும்மா சொல்லுங்க. நான் வந்து அதெல்லாம் வந்து அருமையான சாப்பாடு சாப்பிட்டு நாடா ஆரம்பிச்சு பாதி நான் வந்து காதல் மயக்கத்தில். முருகன் மேல அவரை எப்படியெல்லாம் நினைச்சிருக்கீங்க? எப்படியெல்லாம் நினைச்சிருக்கேன் சொல்லவா? சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. நான் தான் அப்படின்னா எல்லாரும் என்ன மாதிரி இருக்கீங்க. மண்டபம்
கட்டிய ஒரு நபருக்கு மட்டும் வேலுவிடம் பொருளுக்கு அங்கு விடுவித அலங்கார வேலனுக்கு பாட பன்னீர் உழைக்கும் பக்தி பரவசு பக்தர் மனம் கழிக்கும் என்பது போல என் மனம் பக்தி பரவசு இவருக்கு மேடையிலே வழியார் எடுத்து நம்ம எல்லாம் பயந்து கொண்டிருக்கும் அருமை நந்தினி அவர்களின் 60 ஆண்டு கால கலைச்சேவையை பாராட்டி அண்ணன் கணேசன் அவர்கள் ரூபாய் 51 பரிசா வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். ஆரம்பிச்சீங்களா? எனக்காக அன்பை பணி வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு தந்தையர் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கணித நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லுவோமா? வளையல் ஓசை கைத்தட்டி அன்பு எங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். மார்கழி 5 வயதிலே என்றன் பிஞ்சு கரத்தினிலே செந்தூர் கடலோரம் வந்து சிறுநிலையத்திற்கு எந்தக பாருங்கள் சென்று ஆறுமுகசாமி என்றன் திரும்புகுந்தன் திருவிழியால் தலைமை முருகா உந்தன் அழகுக்கு எந்தன் அழகிடல் இருந்தாலும் உன் சக்தி மறுப்பார்வையும் நிலையில்லாதது போல் என் பக்தியும் காதலும் நிலையில்லாது. எப்படிப்பட்ட காதல் சொல்லுவோமா?
அணைக்கரை முன்னாள் கிராம தலைவர் அண்ணன் ராம அவர்கள் சார்பாக முதல்கரை அவர்கள் சார்பாக ராஜநடி நந்தினி அவர்களுக்கு ரூபாய் 51 பரிசாக வழங்கி பங்காஜா ரூபாய் 51 பரிசாக வழங்கியுள்ளார்கள். மேலும் வந்திருக்கும் வள்ளி நந்தினி அவர்கள் வரவிருக்கும் நாரதர் பெருமாள்ராஜ் அவர்களை மிரட்ட வேண்டாம் என்று சொன்னாரா இந்த 51 வழங்கியுள்ளார்கள். சொன்னாரா? ஆமா சொன்னார்கள். அவர் பேர் என்ன தெரியுமா? ராமனே. யாரு? எனக்காக அன்பளிப்புடி வாரி வழங்கி அருமைக்குரிய பாப்பா அவர்களுக்கு சிறந்தால் இந்த மனமார்ந்த நன்றி நன்றிகள் அந்த வணக்கம். மாறுவேல்